இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வுலக வாழ்வை விட்டு இறைவனடி சென்றிருக்கின்றார். அவரை நினைவுகூர்ந்து அவருக்காக நாம் இன்று ஜெபிப்போம். இறைவன் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மறு உலக வாழ்வில் நிரந்தரமாக இயேசுவோடு தங்குவதற்குரிய ஆற்றலையும் அருளையும் இறைவன் வழங்க இந்த நேரத்தில் அவருக்காக நாம் ஜெபிப்போம். அதோடு இன்றைய சிந்தனையை நாம் பார்க்கின்ற பொழுது, மரிய மகதலா என்ற ஒரு பெண்மணி சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவள், பாவி என்று முத்திரை குத்தப்பட்டவள், இயேசுவுக்காக ஏங்கி தவிக்கின்றாள். காரணம் என்ன? எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சூழலிலும் தன்னை ஏற்றுக்கொண்டவர் அந்த இயேசு, தன்னை புரிந்து கொண்டவர் அந்த இயேசு, எனக்கு செவி கொடுத்தவர் அந்த இயேசு, என்னுடைய மனதில் இருந்த காயங்கள் வேதனைகள் அனைத்தையும் அறிந்தவர் அந்த இயேசு என்று இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவள் இயேசுடைய கல்லறைக்கு அருகில் சென்று கல்லறையில் இயேசுவை காணாததால் மனம் நொந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாள். இயேசுவின் மீது ஆழ்ந்த பற்றும் நம்பிக்கையும் கொண்ட அவளுக்கு இயேசு உயிர்த்தெழுவார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை. காரணம் என்னவென்றால், அதற்கு முன்பு இறந்தவர்கள் யாரும் உயிர்த்தெழுந்ததில்லை. அப்போ நம்ம தெரியாத ஒன்றை இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்து நம்புவது எளிதல்ல. அந்த அடிப்படையிலே இயேசு மீது கொண்ட அன்பினால் அழுதுகின்றாள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுவார் என்பதில் அவள் எள்ளளவும் எண்ணி பார்த்ததில்லை என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழலிலே திரும்பி பார்க்கிறார். அங்கே ஒரு மனிதர் நிற்கிறார். ஆனால் அவரை பார்த்தவள் அவர் இயேசு என்று அவளால் யூகித்து கொள்ள முடியவில்லை. காரணம், இறந்த ஒருவர் எப்படி எழுந்து வர முடியும்? யாரோ நிற்கிறார்கள் என்று நின்று இன்னும் தன்னுடைய எண்ணத்தில் இருந்த அந்த இயேசுவை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்லுகின்றார், மரியா. மரியா என்ற வார்த்தையை கேட்டவுடனே அந்த குரல் அவளுக்கு எங்கேயோ கேட்ட குரல் போன்று இருக்கிறது. அது இயேசுவின் குரல் என்று அப்பொழுது புரிந்து கொள்ளுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, துயரத்தில் இருக்கின்ற பொழுது, பதட்டத்தில் இருக்கின்ற பொழுது, பயத்தில் இருக்கின்ற பொழுது, சோதனையில் இருக்கின்ற பொழுது, துவண்டு போயிருக்கின்ற பொழுது, மனம் நொறுங்கி இருக்கின்ற பொழுது, குடும்பங்களில் பல பிரச்சனைகளினால் பல சூழல்களுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது எப்பொழுதும் இயேசு நமது அருகில்தான் இருக்கின்றார். ஆனால் நம்முடைய ஊன் கண்களுக்கு அது தெரிவதில்லை. எவ்வாறு மரியாவுடைய கண்ணுக்கு இயேசு தெரியாதிருந்தாரோ அதுபோன்று நம்முடைய கண்ணுக்கும் அவர் தெரியாமல் இருக்கின்றார். காரணம், நாம் அவரை பற்றி நினைக்காமல் பிரச்சனையை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்பொழுது அவள் இயேசுடைய குரலை கேட்டாலோ உடனடியாக அவளுக்குள் நம்பிக்கை பிறக்கின்றது, மகிழ்ச்சி பிறக்கின்றது. ஆக நாம் அதுபோன்று இயேசுடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் எப்பொழுதாவது நாம் இயேசுவை பற்றி நினைக்க வேண்டும். அதுபோன்று இயேசுடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை மட்டுமே நினைக்காமல் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சூழல் என்ன, அது எங்கிருந்து வரும் என்பதை ஆய்ந்தறிந்து இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதே. அதன் பிறகு இயேசு என்ன செய்கின்றார்? ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மரியாதை இல்லை, மதிப்பும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலிலே முதல் பணியை அந்த பெண்ணிடம் ஒப்படைக்கின்றார். மரிய மகதலாவிடம் என்ன சொல்லுகின்றார்? நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்று சொல்லுகின்றார். ஆக மகதல மரியா இயேசுவை கண்டது உண்மை என்று நம்பிக்கையை விதைத்தது மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கையை கடத்துவதற்கு, இயேசுவின் செய்தியை எடுத்துச் செல்வதற்கு முதலாவதாக இறைவன் பயன்படுத்தியது மகதல மரியாவை. ஆகவே அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நாம் இறைவன் குரலுக்கு செவி கொடுக்கின்றோமோ அப்பொழுது இறைவன் நம்மையும் அவருக்கு ஏற்ற ஆயுதமாக பயன்படுத்துவார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இறைவன் இந்நாள் வரை
இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான விதத்தில் நல்ல வார்த்தைகள், நல்ல கருத்துக்கள், நல்ல வாழ்க்கை முறை, வழிமுறை என்று பலவற்றை இறைவன் திருத்தந்தை வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். அதை போன்று நிச்சயமாக திருத்தந்தை அவர்கள் இறைவனுடைய விண்ணக ஆட்சியில் பங்கு பெறுவார். பங்கு பெற்றவர் நமக்காக தொடர்ந்து ஜெபிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை இறைவன் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.